ஒரு மிக சோகமான ஒரு நிகழ்ச்சி தாங்க நடந்திருக்கு. கர்நாடகாவில் குடகு டிஸ்ட்ரிக்டில் துபாரே அப்படிங்கிற இடத்துல யானைகள் முகாம் இருக்குங்க. இந்த யானைகள் முகாமில் நம்ம விசிட்டர்ஸ் போகலாம், அதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம், அது குளிப்பாட்டுறதுக்கு நம்ம கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டே. அந்த யானை பாகன்களும் கூடவே இருப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி மே 18 என்ன நடந்திருக்குனாங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜின்சுன்னு பேருங்க, ஜஸ்ட்டு 33 வயசு தான் ஆகுது. அவங்க சென்னையிலேருந்து அவங்க ஹஸ்பண்டு குழந்தையோடு வந்திருக்காங்க வெக்கேஷனுக்கு. அந்த யானைகள் குளிப்பாட்டுற இடத்துல நின்றுருக்காங்க பக்கத்துலேயே. திடீர்னு இந்த 2 யானைகளுக்கு இடையில் ஃபைட் வந்து ஒரு யானை குத்தி விழுத்துதுங்க. அந்த விழும்போது அந்த விழுந்த யானைக்கு அடியில் இந்த ஜின்சுங்கிற அந்த பெண் விழுந்துடுறாங்க. அந்த விழுந்த யானை இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுங்க. திருப்பியும் இந்த கோபமாக இன்னொரு யானை வந்து முட்டி அதை கீழே சரிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதில் யானை பாகனும் இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க இந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் யானைக்கு அடியில் இந்த அம்மா சிக்கிட்டாங்க. அந்த அம்மா அங்கேயே இறந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குத்துப்பட்ட யானையும் இறந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சோகமான விஷயம். இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் நடக்குதுங்க. அதாவது நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஆனால் யானை பாகன் இருக்காங்க, கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்கங்கிறதுக்காக தான் போகிறாங்க ஜனங்களும். ஆனாலும் டிஸ்டன்ஸ், ஏன்னா இந்த யானைகள் எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக்கிற மாதிரியான டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம இதெல்லாம் ரசிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்க. வனத்துறை வந்து 20 lakhs அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அம்மாக்காக. ஆனால் அந்த குழந்தைக்கு அம்மா இல்லாமல் போச்சு இல்லைங்களா. ரொம்ப சோகமான விஷயம்.